மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். வணக்கம் மக்களே, கதை சொல்ல போறோம். என்னடா கதை சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஆல்ரெடி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கதையை நம்ம சொல்ல முடியாதுல, கொஞ்சம் வித்தியாசமா எல்லாரும் பார்த்த படமா இருக்கும் ஃப்ராங்கென்ஸ்டைன். அதாவது ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய விஷயங்கள், அப்போ ஆல்ரெடி பார்த்த படத்தை நீ ஏன் கதை சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஆஸ்கர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஷுவர் ஷாட் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படத்தோட இயக்குனரை பத்தி சொல்லி ஆகணுங்க. கிலெர்மோ டெல் டோரோ. இவர் சாதாரணமாலாம் படம் எடுக்க மாட்டாருங்க. அவர் படம் எடுத்தா கண்டிப்பா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகும், பேக் பண்ணியே ஆகும். அதே மாதிரி தான் ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படமும் கிட்டத்தட்ட 3 ஆஸ்கரை தட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அப்படின்னு 3 அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பேச போகிறோம். இந்த படத்துக்கு கிடைச்ச ஆஸ்கர் அவார்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்ச கேஸ்ட் அண்ட் படத்தில் இருக்க அந்த கிளிம்சஸ்லாம் பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம அந்த அவார்டு கொடுத்தாங்க, என்னென்ன டீட்டெயிலிங்கான ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பெருசாக எலாபரேட் பண்ணி பேசலாம். படத்தில் விக்டர் கதாபாத்திரம் நடித்தவர் ஆஸ்கர் ஐசாக் அண்ட் நம்ம கிரியேச்சராக நடித்தவர் ஜேக்கப் எலாடி. யுஃபோரியா சீரீஸில் நேட் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அந்த யுஃபோரியா சீரீஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், நேட் என்னப்பா மனுஷன் இப்படி இருந்தார், இவரை போய் ஃப்ராங்கென்ஸ்டைனில் ஒரு கிரியேச்சராக மாற்றிருக்கீங்களே, கொடூரமா இல்லை, உங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக அந்த கேரக்டரை புல் பண்ணியிருந்தாரு. இப்போயே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அதாவது இந்த கிரியேச்சராக நடிக்கிறதுக்கு ஒரு 12 hours ஆஃப் மேக்கப்பை போட்டிருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணி 12 மணி நேரம் அந்த மேக்கப்பை போட்டு அதை கேரி பண்ணிட்டு அந்த கிரியேச்சர் நடிக்கிறதுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க, நம்மளும் பாராட்டி ஆகணும். ஜேக்கப் எலாடி ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம டேரக்டர் பற்றி பேசியாச்சு, கேஸ்டை பற்றி பேசியாச்சு. ஆனால் இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டுச்சு. 1818 மேரி ஷெல்லி அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு நாவல் எழுதினாங்க. அதான் இப்போ இன்னும் வரைக்குமே நம்ம பலராலும் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். இந்த நாவலை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் படங்களாக எடுக்கப்பட்டிருக்கு, கார்ட்டூன்ஸாக வந்திருக்கு. அதில் 1931 வந்த ஒரு ஃப்ராங்கென்ஸ்டைனில் அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்க கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிமிலராக இருந்திருக்கும். 1800க்கே நம்மளை டைம் ட்ராவல் பண்ண மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த படம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அந்த நுவான்சஸ் எல்லாமே பயங்கர ஒர்க் பண்ணியிருக்காங்க கிலெர்மோ டெல் டோரோ. சரி, என்னப்பா கதை, நான் படம் பார்க்கல, எனக்கு என்ன ஏதாவது ஒரு கிளிம்ஸ் சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஆர்டிக் ஓஷனில், அதாவது நார்த் போலில் ஒரு கப்பல் சிக்கி இருக்கு. அதை கேப்டன்லாம் அங்கே இருக்கவங்க ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லி, இந்த கீழே இருக்க விஷயங்கள்லாம் உடச்சு தள்ளுங்கப்பா, வண்டி பயணம் ஆரம்பிக்கணும்ல, நம்ம பாட்டு போட்டுக்கு கிளம்பணும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஒருத்தர் சொல்றாரு, கேப்டன் ஒரு 2 மைல் தூரத்துக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவோம்னு சொல்லி கேப்டனும் அங்கே இருக்க நபர்களும் சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாருமே இல்லை, விக்டர். சரி, இவர் உயிருக்கு போராடுற மாதிரி இருக்காரு, பரிதாப நிலையில இருக்காரு, தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவரை பின்தொடர்ந்து ஒரு கிரியேச்சர் வருது. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு, ரொம்ப ஹைட்டு, நிறைய, அதாவது பார்க்கும்போது நம்மளுக்கே சொல்லலாம் அந்த கோத்திக் லுக் தரும்ல, ஒரு ஆரிஃபிக் லுக் தர மாதிரி இருந்துச்சு. சரி, இவங்க கேப்டனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா அதை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற நபர்கிட்ட சொல்லும் போது அவங்க சுட்டு தள்ளினாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அது சுட சுட முன்னோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து மக்கள் எல்லாமே அங்கே இருக்கவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 பேருடைய உயிருமே அங்கே பறி போயிடுது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்க கேப்டன் அந்த விக்டர் கதாபாத்திரத்தை போய் கேட்கிறாரு, என்ன ஆச்சு ஏன் அப்படின்னும் போது விக்டர் நரேஷனை ஓபன் பண்றாரு. ஏன் எதுக்காக அந்த கிரியேச்சர் அவரை பின்தொடருது, என்ன நடக்குது அப்படின்றது தான் மீதி கதை. இந்த கதையை நம்ம நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். ஆனா படத்துலயும் ப்ரீலூட் அண்ட் விக்டர்ஸ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அண்ட் கிரியேச்சர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் இந்த படமே நகருது. அண்ட் இந்த விக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ கதையில என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, விக்டருக்கு அவங்க அப்பா ரொம்ப அரகெண்டா இருப்பாரு. என்னடா இது அப்பா இப்படி இருக்காரு, கோவமா இருக்காரு, ஏன்னா அவர் ஒரு சர்ஜன். அவங்க அப்பா விட பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு உள்ள எடுத்துட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருமே உயிர் இழந்துடுறாங்களே, உயிர் போகாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் எல்லாமே அந்த விக்டருக்கு இருக்கும். ஆனாலும் அவங்க அப்பா கிட்ட இருக்க அந்த அரகன்ஸ்லாம் பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னசென்ட் ஃபேஸ் ஆஃப் தான் இருப்பாப்ல நம்ம விக்டர். அண்ட் அப்படியே கம்ப்ளீட்டா அம்மா கிட்ட அந்த அரவணைப்பு இருக்கும், அந்த ஆறுதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான விஷயத்துல தான் அந்த கேரக்டர் ஆக்ல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போகும். அதாவது சின்ன குழந்தையா இருக்க விக்டருக்கு. அண்ட் அப்படியே அவர் அந்த கிரியேச்சரை உருவாக்குனக்கு அப்புறம் அவர் அப்படியே என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா டோட்டலா டைவர்ட் ஆகுது. அப்பா இடத்துக்கு நம்ம விக்டர் போயிடுறாரு. அந்த மான்ஸ்டர் விக்டர் இடத்துக்கு போய் அவங்க அம்மா பிளேஸுக்கு எலிசபெத் போயிடுறாங்க. இப்படி அந்த பேட்டர்ன் ரிவால்வ் ஆகுது. ஸோ அதை பார்க்கும்போது இதே தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் நடந்துச்சு, ஆனால் அந்த கேரக்டர் மட்டும் தான் மாறுது, ஆனால் அந்த குணங்கள் எதுவுமே மாறாமல் இருந்திருக்கு. ஒரு மான்ஸ்டர் எப்படி கிரியேட் ஆகுது,
யார் ரியல் மான்ஸ்டர், யார்கிட்ட யார் காப்பாற்றணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படமா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த படத்துல இருந்த விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த படம் கிடைச்ச அந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ் பற்றிலாம் பேசணும். சரி, இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில் ஒன்று சொல்லட்டுமா? மார்க் ஆண்டனி படத்துல வர மாதிரி நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது அப்படின்ற மாதிரி மிருகத்தன்மையோ மனுஷத்தன்மையோ அது அந்த தோற்றத்திலையும் உருவத்திலும் இல்லைங்க. மனுஷன் எதை தேடுறான், தன்னை என்னவாக்கி நினைக்கிறான், அதுலதான் இருக்கு. ஸோ ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது இந்த திரைப்படம் வின் பண்ண 3 ஆஸ்கரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். மெயின் மேட்டருக்கு வந்துடுறேன். ஸோ பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன், பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்ற ஒரு 3 கேட்டகரி தான் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம். அதில் முக்கியமாக இந்த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனை பற்றி சொல்லி ஆகணுங்க. நம்ம ஒரு அந்த நாவல் படிக்கும் போது அந்த 1800 இருக்க அந்த கிளாசிக்கான பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக கண்ணில் ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்குற மாதிரி தான் இவங்களோட ஒர்க்ஸ் இருந்துச்சு. அண்ட் சின்ன வயசில் விக்டர் அவர்கள் வந்து அவங்க அம்மா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் அந்த கலர் வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ பொதுவாக நம்மளுக்கு ரெட் கலர் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுறதுல பெயின், பவர், இந்த நெகட்டிவிட்டி, இந்த ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இதை மெட்டஃபரிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்த உங்களுக்குமே நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறது அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க. இந்த இடத்துல முக்கியமாக நிறைய இடங்கள்ல வந்து விக்டருடைய அம்மா ரெட் கலரில் வந்து காஸ்டியூம்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விக்டரும் பயன்படுத்த ஸ்கார்ஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுற்றி அவர் இருக்க அந்த பிளாங்கெட்ஸ், இதெல்லாமே ரெட் கலரில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்துச்சு. அண்ட் சின்ன குழந்தையா இருக்கும் போதே விக்டர் அவர்கள் வந்து இந்த மரண தேவதையை தான் வந்து வேண்டிட்டு இருப்பாரு. அவங்கள அந்த அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த மரண தேவதையுமே வந்து இந்த ரெட் கலர் இந்த காஸ்டியூம்ல தான் அதிகமாக தோன்றி இருக்கும். அந்த கிரியேச்சர் உருவாக்குனதுக்கு அப்புறம் பெட் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு திரும்பி பார்ப்பாரு. அப்பயுமே அவர் கையில் வந்து அந்த பெட்ல வந்து அந்த ரெட் கலர் ஒரு பிளாங்கெட் வச்சிருப்பாரு. அண்ட் பக்கத்தில் வந்து அவருடைய இமேஜினேஷன்ஸ்ல அந்த மரண தேவதை ரெட் கலர்ல வரும். இப்படி எல்லா இடங்களும் மெட்டஃபோரிக்கா வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பேரலா நம்ம எலிசபெத் அவங்கள பத்தி பேசியாங்க. எலிசபெத் கேரக்டர் இதுல வந்து இந்த ப்ளூ கலர்ல கொஞ்சம் பீஸா காமா அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணிருக்க விதமே ரொம்ப செட்டிலா இருக்கும். அதுல ஃபெதர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் எலிகன்ஸா அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ரெட், இந்த பக்கம் ப்ளூ அப்படின்னும் போது கலர்ல கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க. அண்ட் காஸ்ட்யூமே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஸோ இதுக்காகவே என்னவோ தெரியல இந்த படம் வந்து காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணிருக்கு. அண்ட் இது கூடவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1931 வெளியான அந்த படங்கள்ல இருக்க அந்த கார்ட்டூன்ஸ்ல இருக்க அந்த ஃப்ராங்கென்ஸ்டைனோட ரெசம்பிளன்ஸ்லாம் வச்சு அது எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல விஷுவலா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அந்த டிசைனிங்லாம் கொஞ்சம் கொடுத்து இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸே வந்து இந்த சிறப்பாக வந்து வேலை செஞ்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இவங்களால என்னவோ தெரியல இந்த படம் வந்து நம்மள வந்து அந்த ஓல்ட் பேக் விண்டேஜ் லுக்ஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நம்மளே அந்த 1800 டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ஒர்க் சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம் வந்துட்டு பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு தான் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அப்படி என்ன இப்போ மேக்கப் பண்ணியிருக்காங்க, உடம்புக்கு மேலே மேக்கப் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கீங்க, உடம்புக்குள்ளே மேக்கப் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கீங்களா? அந்த தசை மண்டலம், நரம்பு கிரம்புலாம் அப்படியே பிச்சு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயமா, அதெல்லாம் உண்மையா இல்லை இதெல்லாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பா இல்லை எப்படி தான் அதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க? வேறு ஏதாவது உட்காந்து பயாலஜி கிளாஸ்லாம் உட்காந்து இந்த அனாட்டமிலாம் அந்த பாடிலாம் பிரித்து பார்த்து இதெல்லாம் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் பார்த்து தான் இதில் ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் நம்மளுக்கு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுது. ஆனால் இதெல்லாமே ப்ராப்பராக இந்த மேக்கப்பு இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சமயத்தில் அந்த கிரியேச்சர் கதாபாத்திரம் நடித்த ஜேக்கப் எலாடி அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும். யுஃபோரியாஸ்ல நேட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவருக்கு 12 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்க அந்த கிரியேச்சர் லுக் வர வைக்கிறதுக்கு. அதை மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் திங்க் அபவுட், இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். இங்கே நம்ம தசாவதத்தில் வந்து வயசான பாட்டி கட்ட போட்டு நம்ம கமல்ஹாசன், அதுக்கப்புறம் இப்போ தாய்களி படத்தில் வந்துட்டு ஒரு 10 கிலோ வெயிட்டை வந்து கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ராதிகா மேம் பற்றிலாம் பாராட்டிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இங்கே ஒரு 12 மணி நேரம் மேக்கப்பை கேரி பண்ணி நடிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க், அந்த டாஸ்க்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஹேர் ஸ்டைலிங் அப்படின்னும் போது நம்ம அந்த நாவல்ஸில் பார்த்தோம்ல அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இந்த நம்ம படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஒர்க் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங். அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்துக்கு இந்த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே அவார்ட் கொடுத்துருக்காங்க, ஆஸ்கர் அவார்டு. என்னன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது செட் அண்ட் ஆர்ட் ஒர்க் ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். படம் பார்க்கும்போது வந்து விஷுவலான ட்ரீட் இருக்கும். ப்ளஸ் நம்மளை வந்து டைம் ட்ராவல் பண்ணி அந்த 1800s 1847 தான் இந்த படம் வருதுனால அந்த டைமுக்கே நம்மளை கூப்பிட்டு போய் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒர்க் இருந்திருக்கு. தரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனாலே இவங்களுக்கு வந்து 3 ஆஸ்கர் அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம் எதை பற்றி சொல்ல வருது, கொஞ்சம் விலாவரியாக சிம்பிளாக ஃபார்மேட்டில் அப்படி சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கும் புரியுமே அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது என்னன்னா, இந்த மான்ஸ்டர் வந்து அதோட ஐடென்டிட்டியை தேடி போகிறான்.
அவன் எங்கே போய் எண்டை பார்க்குறான் அப்படின்றத ரொம்பவே ஒரு கிளாசிக்காக எலகண்ட்டாக என் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். அதுதான் ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படம். மறக்காமல் இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் திரைப்படத்தை பாருங்கள். சில பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு தேங்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த படம் பார்த்துட்டு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நிறைய வீடியோஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.